ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ உயர்வு அதிரடி அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவெங்கும் உள்ள 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்களின் புத்தாண்டு கால அகவிலைப்படி டிஏ உயர்வு அறிவிப்புக்காக மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அகவிலைப்படி உயர்த்தப்படுவது வழக்கம். அந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முடிய போகும் நிலையிலும் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாதது ஊழியர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் கடந்த 2025 ஆண்டு மார்ச் 28ஆம் தேதிக்கான இந்த அறிவிப்பு வெளியானது என்பதை கருத்தில் கொண்டு அடுத்த வார தொடக்கத்தில் மத்திய அரசிடமிருந்து இந்த குட் நியூஸ் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நுகர்வோர் விலை குறியீடு AICPI தரவுகளின் அடிப்படையில் இந்த முறை 2% அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 58% தொகையை அகவிலைப்படியாக பெற்று வரும் நிலையில் இந்த உயர்வு அமலுக்கு வந்தால் அது 60% ஆக அதிகரிக்கும். இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு நிலுவைத் தொகையுடன் அரியர்ஸ் சேர்த்து வழங்கப்படும். ஒருபுறம் 8வது ஊதியக்குழு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் ஊழியர்களுக்கு அதிர்ச்சியை அளித்தாலும் பணவீக்கம் அதிகரித்து வரும் இந்த சூழலில் இந்த 2% கூடுதல் வருமானம் அவர்களுக்கு ஓரளவு நிம்மதியை தரும் என நம்பப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.